அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதர்களுமே தெய்வத்தை கும்பிடுகிறோம், நவகிரகத்தை கும்பிடுகிறோம், பெரிய பெரிய கோவில்களில் எல்லாம் போய் நாம் சாமி கும்பிடுகிறோம். ஆனால் நிறைவு என்பது எல்லா மனிதனுக்கும் ஏற்பட்டுள்ளதா? நிறைவு என்பது எல்லா மனிதனுக்கும் ஏற்பட்டுள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதருமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் துன்பங்களையும் போக்கிக் கொள்வதற்கு யாரைத்தான் கடைசியில் பிடிப்பது? எல்லாமே தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தொட்டவொன்னே போய் துளங்கணும். போயிட்டு வந்தோம் ஒரு வெற்றி கிடைக்கணும், போயிட்டு வந்தோம் ஒரு வெற்றி கிடைக்கணும், பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்ததில் என்ன சார் ஒரு 3/4 நாள் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா சித்தர்களிடம்தான் இருக்கு. சித்தர்களிடம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சித்தர்களுடைய நடைமுறையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியல. எல்லா மனிதர்களுமே நீங்க என்ன சொன்னா பொருளை தான் போய் கேட்குறீங்க. அருளை கேளுங்க. அருளை கேட்டால் பொருள் பின்னாடியே தானே வரும். அருள் என்பது ஆண், பொருள் என்பது பெண். இப்படித்தானே வச்சிருக்கான். அருள் என்பதற்கு ஆதிபத்தியம் உடையது சூரியன், பொருள் என்பதற்கு ஆதிபத்தியம் உடையது சந்திரன். அப்ப அப்பா போனா அம்மா பின்னாடி வந்துருவல்ல. இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்றான்னா அப்பாவை விட்டுட்டு அம்மாவை மட்டும் பிடிக்கும், அப்பாவை விட்டுட்டு அம்மாவை மட்டும் பிடிக்கும். அப்பாவை மட்டும் விட்டுட்டு அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன சொல்லணும், கொஞ்சம் பயம் உண்டு. இல்லை அப்பா வரட்டும்டா, பொறுமையாயிருடா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் இன்னும் இருக்காங்க. அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்டா, அப்பாட்ட ஒரு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த நிலைமையை இந்த மனிதன் என்ன சொன்னான்னா, எப்ப சூரியனுக்கு அடுத்து தான் சந்திரன். இதை யாராலையும் நீங்க மாற்றவே முடியாது. வாரத்தின் முதல் கிழமை என்னது? ஞாயிறு. 2வது கிழமை தான் திங்கள். அப்ப அடுத்த ஸ்தானம் என்பது சந்திரனுக்கு தான். அப்ப என்ன சொல்றான்னா, இதை நீங்கள் ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் சித்தர் வழிபாடு பண்ண. அப்ப சித்தர் வழிபாடு எல்லாத்துக்கும் சித்திக்கிறதா என்ற கேள்வி உண்டு. சித்தர் வழிபாடு எல்லாத்துக்கும் சித்திக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் சித்திக்காது. ஆனால் எல்லாருக்கும் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்துல சில நடைமுறைகள் இருக்கிறது. நடைமுறைகள் இருந்தாலும் சரி, நடைமுறைகள் இல்லாவிட்டாலும் சரி, சித்தர்களை வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஐயா எனக்கு ஜாதகத்திலே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில அதற்கு ஒரு அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் இருந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. எனக்கு அந்த நடைமுறையே இல்லையே, நான் எப்படி என்ன சொல்றேன், நான் சித்தர்களுடைய அனுகிரகத்தை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே விடாதீங்க. கவலையே விட வேண்டியதில்லை. ஏன் கவலையே விட வேண்டியதில்லை அப்படின்னா, குரு யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ, குருதான சித்தரு. ஜாதகத்துல குருதான சித்தரு. அப்ப குரு என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம ஜாதகத்தில் குரு என்று சொல்லக்கூடிய நபர் யார் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார்களோ அதற்கு ஒரு சித்தர் கண்டிப்பாக இருப்பார். அந்த சித்தரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கிற ஆதாரமே குரு தான். அந்த குருவை நாம் பிடித்தோம் என்று சொன்னால், அந்த குருவுக்குண்டான நட்சத்திரம், அந்த குரு உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல 6ல் உட்காந்துருந்தாலும் சரி, 12ல் உட்காந்துருந்தாலும் சரிதான், 8ல் உட்காந்து இதுல உட்காந்துருந்தாலும் சரிதான், குரு நமக்கு வாட்ச இடம் அப்படி.
அதன் மூலமாகத்தான் நாம் வந்து என்ன சொன்னோம்னா சித்த புருஷர்களுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அப்ப அந்த சித்த புருஷர்களுடைய அனுகிரகம், அப்ப நம்ம என்ன நினைப்போம், அடுத்த வார்த்தை என்ன கேட்போம் சார், தாராபலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தாராபலன் தேவையில்லை. தாராபலன் தேவையில்லை. ஒருத்தருக்கு வந்து சுக்கிரனே வந்து என்ன சொல்றாங்கன்னா தாராபலன் சரியில்லாத நட்சத்திரத்துல உட்காந்துருப்பாரு, கல்யாணம் முடிக்காம இருக்காரா? அப்ப எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து தான் முன்னேற வேண்டும் என்று நினைத்து விட்டானோ அவன் வந்து கண்டிப்பாக தன்னுடைய ஜாதகத்தில் குரு உட்கார்ந்திருக்கின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணலாம். இது எந்த சட்டமும் தடை பண்ணாது. சரி, என்னால ஜீவசமாதி வழிபாடு பண்றதுக்கு எவ்வளவு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்க நான் போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். தென்முக கடவுளாகிய தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக வந்து நடத்தி கொடுப்பார். அப்ப அந்த குருவை ஆக்டிவேஷன் பண்ணும்போதுதான் அந்த செயல் நடக்கும். அப்ப இதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சித்த புருஷர்களை வந்து சித்த புருஷர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னார். குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை நாம் வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து வியாழக்கிழமை அந்த நட்சத்திரம் வருகின்ற குரு நின்ற நட்சத்திரத்து அன்னைக்கு அதற்குண்டான நிவேதானத்தை நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணி அந்த உணவை நீங்களே சாப்பிடணும். சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சித்த புருஷருடைய அனுகிரகத்தை பெற்று விடுவீர்கள். இதை யார் வந்து என்ன சொன்னா உங்களுக்குள் இருக்கின்ற திறமை, உங்களுக்குள் இருக்கின்ற உங்க ஜாதகத்தில் இருக்கிற வலிமை என்பதை ஜோதிடர்கள் எடுத்து சொல்லணும். அந்த விதத்தில் வந்து சாதாரண மனிதனும் குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நானும் சொல்லியிருக்கேன், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் நெட்ல சர்ச் பண்ணி 27 நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்கள் அப்படின்னு போட்டு பாருங்க. 27 நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களும் வந்து விடுவார்கள். வந்து விட்ட பிறகு உங்களுடைய குரு ஜாதக ரீதியாக எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து பார்த்து அந்த சித்த புருஷரை உங்கள் வீட்டில் கூட நீங்க வந்து சொன்னா நெட்டில் சர்ச் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அதை நீங்கள் வந்து கை அடக்கம் உள்ளதை கூட வச்சுக்கலாம். கை அடக்கம் உள்ளதா வச்சு பாக்கெட்ல வச்சுக்கலாம், செல்லுல டிஸ்பிளேல வச்சுக்கலாம். இப்படி வச்சு வந்து சொன்னா நீங்கள் அந்த சித்தரை வழிபட்டாலும் அல்லது தென்முக கடவுளாகிய தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணினாலும் அந்த நட்சத்திரத்துல போய் வழிபடுவோம். எந்த நட்சத்திரம் எல்லாம் ஒவ்வொரு மாசத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் இருக்கலாம். அப்ப அந்த நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் குழந்தைகள் முதல்ல நல்லா இருக்கும். இதை யாருமே வந்து என்ன சொன்னா உங்களுடைய 5 குடையவனைத்தான் நீங்கள் போய் வந்து தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கிறாரோ அதை வச்சே உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பலன் சொல்லலாம். ஒருத்தர் உங்க ஜாதகத்துல வந்து லக்கணத்துக்கு 6ல் வந்து குரு, துலா லக்கணம், பிள்ளைகளால் அவமானம் அப்படின்னோடனே ஆமா, 2 பிள்ளைகளுமே லவ் மேரேஜ். அப்ப என்ன எப்படி இருக்கும், தகப்பனுக்கு மனம் குன்றி போய் விட மாட்டான்னு அதை முன்னமே சொல்லணும். அப்ப எப்பயுமே பொதுவாக ஒரு ஜோதிடராக இருக்கின்றவர்கள் குரு எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கா அதுக்குண்டான கர்மாவை அவர் கொடுத்தே ஆவார். அதை சரி செய்வதற்கு என்னது ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுவது அல்லது தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணது எல்லாத்தையும் விட ஒரு அதிகமான வந்து என்ன சொன்னான்னா வந்து வலிமை உடைய சக்தி வந்து அந்த தென்முக கொடுக்குது. அதனாலதான் தட்சணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தெய்வத்தை அந்த சித்தரை நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கோயில்களில் வந்து வச்சு வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை போட்டு வந்து என்ன சொன்ன மஞ்சள் பூக்களை போட்டு மஞ்சள் வஸ்திரத்தை போட்டு வந்து அவர் வந்து என்ன சொன்னா ஒரு பாடுபடுத்தியிருந்தாங்க. கழுத்து வந்து அவருக்கு தாங்காது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா போய் நின்றுவாங்க. இதெல்லாம் ஏன் என்று சொன்னால்
அவர்கள் தானே அதை தாங்கணும். அப்ப நாம் இதை நடைமுறைப்படுத்திக்கோங்க. இது ஜென்ரலான எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, உலகத்தில் வந்த அத்தனை பேருமே குரு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தபுருஷரை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது. அதற்கடுத்து சரி, சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஜாதகர்கள் யார் என்று சொன்னால் குரு கேது சேர்க்கை, குரு கேது சேர்க்கை, சனி குரு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை. இவர்கள் சேர்க்கையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் 1-5-9 இருந்தாலும் குரு கேது சேர்க்கை, சனி குரு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை, இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் 1-5-9 இருந்தாலும் சித்தர் அனுகிரகம் டான்னு கிடைக்கும். அல்லது இந்த கிரகங்களுக்கு 1-5-9 இருந்தாலும் இந்த அனுகிரகம் கிடைச்சிடும். ரெண்டாவது என்ன சொன்னான்னா குருவுடைய நட்சத்திரத்தில் கேதுவும், கேதுவோடைய நட்சத்திரத்தில் குருவும், சனியோடைய நட்சத்திரத்தில் குருவும், குருவோடைய நட்சத்திரத்தில் சனியும், ராகுவுடைய நட்சத்திரத்தில் குருவும், ராகுவுடைய நட்சத்திரத்தில் குருவும், குருவுடைய நட்சத்திரத்தில் ராகுவும், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேதுவும், கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்கின்ற காரணத்தில் இருந்தால் அவர்களுக்கு இலகுவான சுக்கிரனுடைய வழிபாடு கிடைச்சிடும். என்னுடைய ஜாதகத்தில் குரு ராகுவுடைய நட்சத்திரத்துல அப்ப தேடி அது ஒரு குறிப்பிட்ட அளவு ஜோதிட காத்துக்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்கும் போது கரெக்டா என்ன சொன்னா ஜோதிடத்திற்குள் இறங்கிய ஒரு 10 ஆண்டுகள் 1999 2009 அந்த 10 வருஷம் ஒரு போராடிய உழைப்புக்கு போராடணும். அந்த 10 வருஷம் போராட்டம் தான். அந்த 1999 ஜோதிடத்துக்குள்ள 2009 சித்தர் அனுகிரகம் கிடைக்கிறது. எப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன சொன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் என்ன சொல்றான்னா குரு உட்கார்ந்த காரணத்தினால் இன்னைக்கு வரைக்கும் இந்த பேச்செல்லாம் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு சித்தர் தான். அதற்கு பிறகு நம்ம ஜாதக ரீதியாக என்ன சொன்னா நம்முடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு ஆமா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சோம். உங்களுடைய ஜாதகத்தில் இதுதான் குரு கேது சேர்க்கை, சனி குரு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை, குருவுக்கு 1-5-9 கேது, சனிக்கு 1-5-9 குருவுக்கு 1-5-9 ராகு, சூரியனுக்கு 1-5-9 கேதுவும் இப்படி இருக்கணும். இது ஒரு கணக்கு. அதுக்கடுத்து குரு கேது நட்சத்திரம், கேது குருவோடைய நட்சத்திரம், சனி குருவோடைய நட்சத்திரம், குரு சனியோடைய நட்சத்திரம், குரு ராகுவுடைய நட்சத்திரம், ராகு குருவோடைய நட்சத்திரம், சூரியன் கேதுவோடைய நட்சத்திரம், கேது சூரியனுடைய இப்படி இருந்தால் கண்டிப்பாக சித்திர அனுகிரகம் கிடைக்கும். இதனால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது இந்த சித்தர் அந்த சித்தர் அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி கிரக அமைப்புக்கு. அப்ப எல்லா மனிதனுமே வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு பண்ணுவதனால் பெரிய யோகசாலிகளாக மாறலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அந்த யோகசாலிகளாக மாறுவதற்கு சாதாரண முறையிலும் மாறலாம். அல்லது என்ன சொன்னான்னா உங்களுடைய ஜாதகத்தில் இயற்கையாக இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் அந்த அனுகிரகத்தை பெறலாம். அதனால எங்கேயுமே நாம் தோற்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்காதீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் நீங்கள் இலகுவாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். குரு யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த சித்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நான் சொன்ன ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. சரி, எனக்கு அந்த அனுகிரகம் எல்லாம் இல்லையா அப்படின்னா ஒரே வரியில முடிச்சாச்சு. குரு
எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை நீங்கள் தயவு செய்து கும்பிடுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கு உங்களுக்கும் கடவுள் அனுக்கிரகம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.